மருத்துவமனையின் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு பணிகளுக்காக என் மருத்துவமனை என் பெருமை என்ற திட்டம் உள்ளது. முதலுதவி, உடல் உறுப்பு தான விழிப்புணர்வை இந்த திட்டத்தின் கீழ் மக்களிடம் எவ்வாறு கொண்டு செல்லலாம் என கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை நிர்வாகம் யோசித்த போது விழிப்புணர்வு சிலைகள் யோசனை தோன்றியுள்ளது. வர்ற மக்களுக்கு ஒரு டைம் பாஸிங்காகவும் இருக்கணும், பொழுதுபோக்காகவும் இருக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தணும். ஸோ ஒரு மெசேஜ் சொல்லணும். எல்லா நோயாளிகளுக்குமே நோயாளிகள் உறவினர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சரி சிலைகள் மூலமாக செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அன்றாட வாழ்க்கையில் வீடுகளிலோ பொது இடங்களிலோ மயங்கி விழும் ஒருவர் பேச்சு மூச்சற்று கிடந்தால் அருகில் இருப்பவர்களுக்கு பதற்றம் தொற்றிக்கொள்வது இயல்பு. இதயம் துடிப்பது நின்றால் 4 நிமிடங்களுக்குள் நோயாளிக்கு முதலுதவி கிடைக்க வேண்டியது அவசியம் என்கின்றார் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை செவிலியர் பேச்சியம்மாள். ஷோல்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், எல்போஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஷோல்டர் கொடுக்கணும். 1 மினிட்டுக்கு 100 to 120 கம்ப்ரெஷன்ஸ் கொடுப்போம். 30:2 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுக்கணும். நீங்கள் கம்ப்ரெஷன் 30 கொடுக்கணும், அவங்க 2 தடவை ஊதணும். நீங்கள் 30 கம்ப்ரெஷன் கொடுக்கணும், அவங்க 2 தடவை ப்ளோ பண்ணணும். இது ஒரு ரோட் சைட்லேயோ அப்படி இல்லைன்னா வீட்லேயோ நடந்தால் இந்த மாதிரி பண்ணணும். ஆபத்து காலத்தில் முதலுதவி என்ற அடிப்படையில் உருவாகும் சிலைகள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நிறுவப்பட்டு முதலுதவிக்கான வழிமுறைகளும் சிலைகளுக்கு கீழ் எழுதப்பட உள்ளன. உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தும் சிலைகளும் அதற்கான வாசகங்களுடன் மக்களை வரவேற்க தயாராகி வருகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் சாரதா.